ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு செடியோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பார்க்க போறோம். இது வந்து முலாம்பழம் தோட்டம். 4-5 மாசத்துக்கு முன்னாடி இருந்தே மண்ணு கூட்டி விதை போட்டு நேரத்துக்கு தண்ணி பாய்ச்சி அதை ஆடு மாடு மேய்ஞ்சிடாம பார்த்து எடுத்து வந்தா வேப்ப அடிச்சு, பூச்சி வந்தா சாம்பல் தெளிச்சு நேரத்துக்கு களை பறிச்சு பாதுகாத்தா விட்டுச்சா பெருசாயிடுச்சுன்னு பார்த்து வளர்த்து பெரிய பெரிய காயெல்லாம் பார்த்து இது இந்த ரேட்டுக்கு போகும். நம்ம ஒரு கணக்கு போட்டிருப்போம். நான் மார்க்கெட்டுக்கு போனா அங்க நிலைமையே வேற மாதிரி இருக்கும். முதல் வருமா இல்லையான்னு பார்த்து எடுத்து வரத்துக்குள்ள போதும்னு இருக்கும். ஆனால் நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 3 பழம் 100 ரூபாய்க்கு, 2 பழம் 50 ரூபாய்க்குன்னு கேட்டு வாங்குறாங்க. ஆனால் இதே பெரிய பெரிய கடைகளில் 1 கிலோ இவ்வளோன்னு சொல்லிட்டா வெயிட்டு போட்டு அந்த காசை கொடுத்துட்டு தான் போகிறாங்க. அவங்க அங்கேருந்தே மேலே வைக்கிறாங்க. ஆனால் நம்மளாம தானே இவங்கன்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு போயிடுறோம். பாருங்க, ஒரு பழம் கைக்கு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் அதை வாங்கி லேசாக மேலே வச்சு விற்றுட்டு அவங்க போயிடுறாங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப பேரம் பேசாமல் ஓரளவுக்கு இனி வாங்க முயற்சி பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பேசிட்டே முலாம்பழத்தை கவனிக்காம விட்டோம் பாருங்க. எல்லாம் விளைஞ்ச முதல் முலாம்பழத்தை நாங்கள் இன்னைக்கு பறிச்சோம். ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. கூட ஒரு குட்டி பழமும் பழுத்துருந்தது. அதில் எந்த முதல் பழம் பறிச்சாலுமே சாமிக்கு தான். முலாம்பழம், வெள்ளரிக்காய், தர்பூசணி, கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாமே. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பழம் பழுத்தது சாமிக்கு உடச்சி தண்ணி மாற்றிட்டு அப்புறமா தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்புறம் விற்கிறது, அக்கம் பக்கம் கொடுக்குறது எல்லாமே நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல மணலாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த நாட்டு சர்க்கரை அது மேலே தூவி சாப்பிட்டதும் சும்மா அப்படியே கரைஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு பதப்படுத்தப்பட்ட பழத்தை வாங்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எங்கன்னா கிடச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி சாப்பிட வாய்ப்பு கிடைச்சா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நல்ல பழம், காய்கறி, கீரையெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நேச்சுரலாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.